இன்னைக்கு விஷ்ணு சகஸ்ர நாமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், விஷ்ணு சகஸ்ர நாமத்தின் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு பலன் உண்டு. நல்லபடியாக திருமணம் நடப்பதற்கு, நிறைய செல்வம் சேருவதற்கு, நல்ல வேலை கிடைப்பதற்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஸ்லோகம் உண்டு. இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த ஸ்லோகம் ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இப்படி நான் எதிர்பார்க்காம ஒரு பிரச்சனை வந்துருச்சு, எதிர்பார்க்காம இது நடந்துருச்சு, அதை நினைச்சு நினைச்சு பயமா இருக்கு. இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை, ஆனா ஏதோ ஒரு பயம் இருந்திருக்கு, தேவையில்லாத பயம் இருக்கும் இல்லையா மனசுல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு மனசுல சஞ்சலம், மனக்குழப்பம், மனக்கலக்கம் இதெல்லாம் இருந்ததுன்னா விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் வரக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கிருத்தாந்த கிருத்தே நமக. இந்த ஸ்லோகத்தை சொல்லி நாம் வழிபாடு செய்கிற போது மனசில் இருக்கக்கூடிய இனம் புரியாத அந்த பயம், மன சஞ்சலம், மனக்கலக்கம் இதெல்லாம் நீங்கும் என்பது நம்பிக்கை. மீண்டும் இதே போல ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.